அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி பாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் நேற்று சப்பாத்திக்கு செஞ்ச உருளைக்கிழங்கு குருமாவையே இந்த மாதிரி கெட்டியாக சூடு பண்ணி அதையே ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபில்லிங்ஸ் கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கறி பாப்புக்கு அதோட அச்சு வச்சுருக்கேன். அதை வச்சு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் கையால் கூட லைட்டாக ஓரத்தில் எண்ணெய் தடவி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் மடிச்சிக்கலாம். இப்போது நான் கறி பாப் அச்சில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை தேய்ச்சி வச்ச மாவை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணி கறி பாப் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எல்லா மாவையும் அந்த மாதிரி தேய்ச்சி கறி பாப் சேஃப்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்ஸை இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கறி பாப் ரெடி ஆயிடுச்சு.